நாடாளுமன்ற இரு அவைகளின் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று உரையாற்ற உள்ளார். இதனையொட்டி குதிரைப்படை அணிவகுப்புடன் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இருந்து நாடாளுமன்றத்திற்கு திரௌபதி முர்மு அழைத்து வரப்படுவார். பின்னர் அவரை பிரதமர் மோடி மற்றும் இரு அவைகளின் தலைவர்களும் வரவேற்று அழைத்து செல்வார்கள். ஹரியானா ஆளுநரின் பேத்திகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி கொஞ்சி விளையாடிய வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. டெல்லியில் உள்ள பிரதமர் அலுவலகத்திற்கு வந்த ஹரியானா ஆளுநர் தத்தாத்ரேயா தன்னுடன் தனது 2 பேத்திகளையும் அழைத்து வந்திருந்தார். அப்போது அவர்களுடன் பிரதமர் மோடி செல்லமாக விளையாடி மகிழ்ந்ததுடன் சாக்லேட் வழங்கி உற்சாகப்படுத்தினார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு ராகுல் காந்தி நன்றி தெரிவித்திருக்கிறார். மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக தேர்வு செய்யப்பட்ட ராகுலுக்கு விஜய் வாழ்த்து தெரிவித்தார். இதற்கு எக்ஸ் பக்கத்தில் நன்றி தெரிவித்த ராகுல், ஒவ்வொரு இந்தியரின் குரலும் ஒலிக்கும் போது நமது ஜனநாயகம் வலுவடைகிறது என்றும் இது நமது கூட்டு இலக்கு மற்றும் கடமை ஆகிய இரண்டுமாகும் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். டெல்லி மதுபான முறைகேடு வழக்கில் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை 3 நாள் சிபிஐ காவலில் விசாரிக்க டெல்லி நீதிமன்றம் அனுமதி வழங்கி உத்தரவிட்டுள்ளது. 5 நாள் காவலில் விசாரிக்க சிபிஐ அனுமதி கோரியிருந்த நிலையில் 3 நாள் மட்டுமே விசாரிக்க அனுமதி வழங்கியது. அரவிந்த் கெஜ்ரிவால் கைதுக்கு எதிராக இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்க வேண்டும் என ஆம் ஆத்மி கட்சி எம்பி சஞ்சய் சிங் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கெஜ்ரிவாலை 3 நாள் சிபிஐ காவலில் எடுத்து விசாரணை நடத்த நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கும் நிலையில் அவர் இவ்வாறு கூறியிருக்கிறார். மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கும் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்திக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். பாஜக மூத்த தலைவர் எல்கே அத்வானிக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்ட நிலையில் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மருத்துவக்குழு கண்காணிப்பில் எல்கே அத்வானிக்கு சிகிச்சை அளித்து வருவதாக கூறப்படுகிறது. மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் கொசுக்களால் ஏற்படும் கொடிய நோய்களில் ஒன்றான ஜிகா வைரஸ் தொற்றுக்கு 2 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். நோய் பாதித்தவர்களை கண்காணித்து வரும் நகராட்சி நிர்வாகம் பொதுமக்கள் சுற்றுப்புறங்களை தூய்மையாக வைத்திருக்குமாறு அறிவுறுத்தியுள்ளது. நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலின் போது தனது பேச்சுக்கள் மூலம் சர்ச்சையில் சிக்கிய காங்கிரஸைச் சேர்ந்த சாம் பிட்ரோடாவுக்கு மீண்டும் கட்சியில் பதவி வழங்கப்பட்டுள்ளது. அயலக அணித் தலைவர் பதவியை அவர் ராஜினாமா செய்த நிலையில் மீண்டும் அதே பதவியில் சாம் பிட்ரோடாவை நியமித்து காங்கிரஸ் கட்சி தலைமை உத்தரவிட்டிருக்கிறது. நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுவையில் 3 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இந்தியாவில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை உடனடியாக தொடங்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். அதில் சாதிவாரி மற்றும் தேசிய 10 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பை உடனடியாக தொடங்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மக்களுக்கு ஆற்ற வேண்டிய ஜனநாயக கடமையை ஆற்றாமல் வீண் விளம்பரம் தேடுவதிலேயே அதிமுகவினர் குறியாக இருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். அதிமுக உறுப்பினர்கள் வெளியேற்றப்பட்ட பிறகு உரையாற்றிய முதலமைச்சர், சட்டப்பேரவைக்கு வெளியில் சென்று எதிர்க்கட்சித் தலைவர் பேசுவது பேரவை மாண்புக்கும் மரபுக்கும் ஏற்புடைய செயல் அல்ல என்றார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் காரணமாகவே திமுக அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து பேசுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். அத்துடன் மத்திய அரசுதான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடியும் என கூறி திமுக நாடகமாடுவதாகவும் தெரிவித்துள்ளார்.
கள்ளக்குறிச்சி விஷசாராய விவகாரத்தில் சிபிஐ விசாரணை கோரி அதிமுக எம்எல்ஏக்கள் சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்னம் மைதானத்தில் இன்று உண்ணாவிரத போராட்டம் நடத்த உள்ளனர். விஷசாராய மரணத்தை திமுக அரசு தடுக்க தவறிவிட்டதாக குற்றம் சாட்டியும் இந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணை கோரியும் அதிமுகவினர் இன்று உண்ணாவிரத போராட்டம் நடத்துகின்றனர். சட்டப்பேரவையில் அமைச்சர்கள் பதிலுரையின் போது அருகில் அமர்ந்திருந்த மற்ற அமைச்சர்கள் இடையூறு செய்ததால் சபாநாயகர் அப்பாவு தலையிட்டு ஒழுங்கு செய்யும் நிலை ஏற்பட்டது. அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் சத்தம் எழுப்பிக் கொண்டே இருப்பதால் தான் பேசுவதற்கு இடையூறு இருப்பதாக சபாநாயகரிடம் அமைச்சர் சேகர்பாபு சிரித்துக் கொண்டே புகார் செய்தார். சிவனை வழிபடும் முன்பாக நந்தியம்பெருமானை சந்திப்பதைப் போல எம்எல்ஏக்களுக்கு ஏதேனும் திட்ட வேண்டுமென்றால் அமைச்சர் சக்கரபாணி மூலம் வந்தால் கிடைத்துவிடும் என அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார். சட்டமன்றத்தில் பேசிய அவர் எம்எல்ஏக்கள் தொகுதி சார்ந்த கோரிக்கைகளை அமைச்சர் சக்கரபாணி மூலம் கேட்டு பெறுவதாக கூறினார். சட்டப்பேரவையில் அறநிலையத்துறை சார்பில் 108 புதிய அறிவிப்புகளை அமைச்சர் சேகர்பாபு வெளியிட்டார். அதில் ஒரு கால பூசை திட்ட திருக்கோவில்களில் பணியாற்றும் அர்ச்சகர்களின் குழந்தைகள் நலன் கருதி இந்த ஆண்டு 500 மாணவர்களுக்கு மேற்படிப்பிற்காக தலா 10,000 கல்வி உதவித்தொகை வழங்குவது உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன. தமிழ்நாட்டில் அரசியல் களத்தை மாற்றுவதற்கு மக்கள் தயாராக வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்திருக்கிறார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய அவர் தமிழகத்தையும் தமிழர்களையும் காப்பாற்ற சமரசமின்றி 13 ஆண்டுகளாக ஒற்றையாளாய் நாம் தமிழர் கட்சி போராடி வருவதாக தெரிவித்தார். திமுக எம்எல்ஏக்களுக்கு எதிரான மேல்முறையீட்டு வழக்கை திரும்ப பெற கோருவது நியாயமற்றது என நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கடந்த அதிமுக ஆட்சியில் 2017ஆம் ஆண்டு சட்டமன்றத்திற்குள் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை கொண்டு சென்றது தொடர்பாக உரிமைக்குழு அனுப்பிய நோட்டீஸை நீதிமன்றம் ரத்து செய்ததை எதிர்த்து வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. உயிருடன் இருக்கும் நபரை இறந்ததாக எப்படி அறிக்கை அளிக்கலாம் என நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்கும்படி வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை ஆணையருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருச்சி அகதிகள் முகாமில் உள்ள இலங்கையைச் சேர்ந்த கிருஷ்ணகுமார் என்பவரை உறவினர்களோடு சேர்ந்து வாழ அனுமதிக்க கோரிய விண்ணப்பத்திற்கு அவர் இறந்துவிட்டதாக அரசு பதிலளித்துள்ளது. திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தன்னை பற்றி தவறான தகவல்களை பரப்பியதாக கூறி 1 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். இது தொடர்பாக X வலைதள பக்கத்தில் அவர் வெளியிட்டிருக்கும் பதிவில் விஷசாராய உயிரிழப்பு விவகாரத்தை திசை திருப்ப தன் மீது அவதூறு பரப்புவதாக குற்றம் சாட்டினார். நியோமேக்ஸ் மோசடி வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்ய பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. மதுரையில் இயங்கிய நியோமேக்ஸ் நிறுவனம் அதிக வட்டி தருவதாக கூறி 5,000 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்த நிலையில் சிபிஐ விசாரணை கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் மொத்தம் 29 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். விக்கிரவாண்டி தொகுதியில் ஜூலை 10ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அதற்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. வேட்புமனு தாக்கல் செய்தவர்களில் 35 பேரின் மனுக்கள் நிராகரிக்கப்பட்ட நிலையில் களத்தில் 29 பேர் உள்ளனர். நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் கொள்முதலுக்கான ஊக்கத்தொகை வரும் செப்டம்பர் மாதம் முதல் உயர்த்தப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சாதாரண நெல் குவிண்டாலுக்கு 2,405 ரூபாயாகவும் சன்னரக நெல் குவிண்டாலுக்கு 2,450 ரூபாயாக கொள்முதல் செய்ய முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே கோவில் திருவிழாவில் தேரின் கலசம் தவறி விழுந்து தேர் சாய்ந்த விபத்தில் உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு 2 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். சம்பவத்தில் உயிரிழந்த மகாலிங்கம் என்பவரின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்திருக்கிறார். சட்டப்பேரவை
சட்டப்பேரவையில் சுற்றுலாத்துறை சார்ந்த 12 புதிய அறிவிப்புகளை அமைச்சர் ராமச்சந்திரன் வெளியிட்டார். இதில் மதுரை மாவட்டத்தில் குட்லாடம்பட்டி அருவி மற்றும் திருச்சி மாவட்டத்தில் உள்ள புளியஞ்சோலை அருவி உள்ளிட்ட சுற்றுலா தலங்களை மேம்படுத்த 10 கோடியே 20 லட்சம் மதிப்பீட்டில் பல்வேறு வசதிகள் ஏற்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையில் வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவு துறையில் 23 புதிய அறிவிப்புகளை அமைச்சர் மூர்த்தி வெளியிட்டார். அதில் அரசு கட்டிடங்களில் இயங்கி வரும் சார்பதிவாளர் அலுவலகங்களின் கட்டமைப்புகள் 10 கோடி செலவில் நவீனப்படுத்தப்படும், 100 கோடி செலவில் 36 புதிய பதிவுத்துறை அலுவலக கட்டிடங்கள் கட்டப்படும் உள்ளிட்ட அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. திருத்தப்பட்ட பட்டியல்படி ஜூலை 10ஆம் தேதிக்குள் நீதிபதிகள் நியமன உத்தரவை பிறப்பிக்க தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. காலியாக உள்ள 245 உரிமையியல் நீதிபதிகள் நியமனம் தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வந்தபோது நியமன நடைமுறை தொடங்கி ஆளுநர் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. கோவை மேட்டுப்பாளையம் அருகே பில்லூர் அணை எந்த நேரத்திலும் திறக்கப்படலாம் என்பதால் கரையோர பகுதி மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வருவதால் மேல்மதகு உபரி நீர் பவானி ஆற்றில் வெளியேற்றப்பட்டு வருகிறது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்த அமராவதி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அமராவதி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் அணைக்கு வினாடிக்கு 1562 கனஅடியாக நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் அணையின் நீர்மட்டம் 52.92 அடியிலிருந்து ஒரே நாளில் 55.28 அடியாக உயர்ந்துள்ளது. தேசிய தேர்வுகள் முகமை தொடங்கப்பட்டதில் இருந்து 12 தேர்வுகளை சிதைத்துள்ளதாக திமுக எம்பி வில்சன் குற்றம் சாட்டினார். இதுகுறித்த எக்ஸ் பதிவில், மாணவர்களின் நலன் கருதி தேசிய தேர்வு முகமைக்கு சட்டப்பூர்வ ஆதரவை வழங்குவதற்கான சட்டத்தை அறிமுகப்படுத்த மத்திய அரசு எந்த ஆர்வமும் காட்டவில்லை என விமர்சித்திருக்கிறார். திருநெல்வேலி மாவட்டம் திருக்குறுங்குடி காவல் நிலையத்தில் மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் திடீர் ஆய்வு நடத்தினார். முன்னறிவிப்பின்றி திடீர் விசிட் அடித்தவர் நிலுவையில் உள்ள வழக்குகள் குறித்த கோப்புகளை பார்வையிட்டதுடன் காவல் நிலையத்துடன் இணைக்கப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராக்களின் செயல்பாடு குறித்தும் கேட்டறிந்தார். புதுச்சேரி காரைக்காலில் இடப்பிரச்சனை தொடர்பான தகராறில் சிறுவன் மீது அண்டை வீட்டு பெண் சூடான கஞ்சியை ஊற்றிய சம்பவத்தின் அதிர்ச்சியூட்டும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கடந்த 16ஆம் தேதி ராஜமேரி என்பவர் சூடான கஞ்சியை ஊற்றியதில் நதியா என்பவரின் மகன் தருண் காயமடைந்து சிகிச்சை பெற்ற நிலையில் புகாரின் பேரில் விசாரணை நடைபெற்று வருகிறது. நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்த நெலாக்கோட்டை பகுதியில் ஊருக்குள் புகுந்த காட்டு யானையால் பொதுமக்கள் அலறியடித்துக் கொண்டு ஓட்டம் பிடித்தனர். பின்னர் சாலையில் வந்த காரை காட்டு யானை தாக்கிய நிலையில் அங்கிருந்த பொதுமக்கள் விரட்டி அடித்தனர். இதனால் கார் சேதமடைந்த நிலையில் அதில் பயணித்தவர்கள் அனைவரும் உயிர் தப்பினர். நீர்வரத்து கால்வாய்களை சேதப்படுத்தி வரும் சோலார் நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்க கோரிய வழக்கில் ஆட்சியர் எஸ்பி பதிலளிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. தூத்துக்குடி நாகலாபுரத்தைச் சேர்ந்த கிருஷ்ணசாமி என்பவர் தாக்கல் செய்த பொதுநல மனுவில் நெல்லை தடியம்பட்டி பகுதியில் நீர்வரத்து கால்வாய்களை மூடி வருவதாக குற்றம் சாட்டியிருந்தார். கள்ளக்குறிச்சி சம்பவத்தை கண்டித்து ஆரணி நகராட்சி கூட்டத்தில் கருப்பு சட்டை அணிந்து வந்த அதிமுகவினரால் பரபரப்பு ஏற்பட்டது. விஷச்சாராய உயிரிழப்பு சம்பவத்திற்கு இரங்கல் தீர்மானம் கூட நிறைவேற்றாமல் கூட்டத்தை நடத்துவதாக அதிமுகவினர் குற்றம் சாட்டியதால் இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. ஆடி கிருத்திகையை முன்னிட்டு திருவள்ளூர் மாவட்டத்திற்கு ஜூலை 29ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆடி கிருத்திகையொட்டி திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய திரள்வார்கள் என்பதால் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கர் அம்மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவித்திருக்கிறார். செங்கல்பட்டில் இருந்து மாமல்லபுரம் வரை செல்லும் அரசு பேருந்து ஓட்டுநர்கள் செல்போனில் பேசிக்கொண்டே பேருந்தை இயக்கும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பயணி ஒருவர் எடுத்த வீடியோ வெளியாக இருக்கும் நிலையில் ஓட்டுநர் மீது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது.
நெல்லை மாவட்டம் விக்கிரமசிங்கபுரத்தில் மக்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் லஞ்சம் கொடுத்தால்தான் பணி நடைபெறுவதாக கூறி நகராட்சி தலைவருக்கு எதிராக நகர்மன்ற திமுக உறுப்பினர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தனர். மேலும் நகராட்சி தலைவர் எந்த திட்டமாக இருந்தாலும் கமிஷன் வாங்கிக் கொண்டுதான் செயல்படுத்துவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே ஆன்லைனில் கிரிக்கெட் சூதாட்டத்தில் பணத்தை இழந்த மைக்ரோ பைனான்ஸ் நிறுவன ஊழியர் ஒருவர் அரளி விதையை சாப்பிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. காமராஜபுரத்தைச் சேர்ந்த பிரகாஷ் ஆன்லைனில் கவர்ச்சிகரமான விளம்பரத்தை நம்பி சூதாட்டத்தில் ஈடுபட்டு பல லட்சம் ரூபாயை இழந்ததாக சொல்லப்படுகிறது. தஞ்சாவூரில் சில்லறை இல்லாத காரணத்தால் தனியார் பேருந்தில் இருந்து கர்ப்பிணி பெண்ணை நடத்துனர் இறக்கிவிட்டதாக புகார் எழுந்துள்ளது. கும்பகோணம் செல்லும் சரஸ்வதி என்ற தனியார் பேருந்தில் கர்ப்பிணி பெண் ஒருவர் பயணம் செய்த போது 500 ரூபாயை கொடுத்த நிலையில் சில்லறை கேட்டு பாதி தூரத்தில் இறக்கிவிட்ட நடத்துனர் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது. மயிலாடுதுறை தருமபுர ஆதீனத்தின் முன்னாள் நேர்முக உதவியாளரை போலீசார் கஸ்டடியில் எடுத்து விசாரித்துவிட்டு மீண்டும் சிறையில் அடைத்தனர். ஆபாச வீடியோ ஆடியோ இருப்பதாக கூறி ஆதீனத்திடம் பணம் கேட்டு மிரட்டிய வழக்கில் கைது செய்யப்பட்ட திருவையாறு செந்திலை ஒருநாள் கஸ்டடியில் விசாரிக்க போலீசாருக்கு நீதிமன்றம் அனுமதி அளித்தது. லட்சக்கணக்கில் மோசடி செய்துவிட்டு தலைமறைவான பெண் மீது மதுரை எஸ்பி அலுவலகத்தில் பெண்களும் மூதாட்டிகளும் புகார் அளித்தனர். மேலூர் அருகே சொக்கம்பட்டியைச் சேர்ந்த ராணி என்பவர் ஊர் பெண்களின் ஆதார், ரேஷன் கார்டு, வங்கி பாஸ்புக் உள்ளிட்டவற்றை பயன்படுத்தி தனியார் நிதி நிறுவனங்களில் மகளிர் குழு கடன் பெற்றதாக கூறப்படுகிறது. கோவை மாவட்டம் ஆழியாறு கவியருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை தடை விதித்தது. வால்பாறை தலைநகர் எஸ்டேட், சண்முகா எஸ்டேட் போன்ற பகுதிகளில் அதிக அளவில் கனமழை பெய்ததால் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள ஆழியாறு கவியருவியில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. மயிலாடுதுறையில் சாராய கடத்தலில் ஈடுபட்டவர்களுக்கு நூதன நிபந்தனையுடன் கூடிய ஜாமீன் வழங்கப்பட்டது. காரைக்காலில் இருந்து சாராயம் கடத்தி வந்ததாக கைது செய்யப்பட்ட ஆயப்பாடி சுமன், திருக்கலாச்சேரி முருகேசன், செல்வம் ஆகியோர் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளிக்கு 2 சானிட்டரி நாப்கின் எரியூட்டும் இயந்திரங்கள் வாங்கித் தரும்படி உத்தரவிட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே சாலை விரிவாக்க பணி காரணமாக பாலம் கட்ட தோண்டப்பட்ட பள்ளத்தில் கெமிக்கல் ஏற்றி வந்த டேங்கர் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. கேரளாவில் இருந்து மதுரை நோக்கி சென்ற லாரி விபத்தில் சிக்கிய நிலையில் ஓட்டுநர் மற்றும் கிளீனர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். கள் விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டிருந்தால் கள்ளசாராயத்தை யாரும் குடிக்க மாட்டார்கள் என பனங்காட்டுப்படை கட்சியின் முன்னாள் நிர்வாகியான ஹரி நாடார் தெரிவித்தார். நெல்லை தாடையூத்தில் பேருந்தை சேதப்படுத்திய வழக்கில் மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜராக வந்தபோது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கேரளா மற்றும் ஆந்திராவில் கள் விற்பனை செய்யப்படுவதாக கூறினார். மதுரை வண்டியூர் டோல்கேட்டில் வாகன உரிமையாளர்களின் வங்கிக் கணக்கில் இருந்து பணம் எடுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடந்த 4ஆம் தேதி முதல் சாப்ட்வேர் கோளாறு காரணமாக டோல்கேட்டை கடந்து சென்ற வாகனங்களுக்கு ஸ்கேன் மட்டுமே செய்யப்பட்டு பணம் வசூலிக்கப்படாத நிலையில் தற்போது வசூலிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் நிலவும் சாரல் மழை மற்றும் கடும் பனிமூட்டம் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. ஏற்காட்டில் கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக கடும் குளிர் நிலவி வருவதால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே செல்வதையே வெகுவாக குறைத்துக் கொண்டனர். மேலும் அருகில் செல்பவர்கள் கூட தெரியாத அளவிற்கு பனிமூட்டம் நிலவுவதால் வாகன ஓட்டிகள் சிரமப்பட்டனர். சென்னை வண்ணாரப்பேட்டையில் ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் ரவுடியின் பெயரை சொல்லி மிரட்டி உணவு வாங்கி சென்ற 4 பேரை போலீசார் கைது செய்தனர். இதுகுறித்து கடை உரிமையாளர் ராமானுஜபுரம் தெருவைச் சேர்ந்த ராஜேந்திரன் அளித்த புகாரின் பேரில் ராயபுரம் ஆனந்த் முருகன் என்கிற குள்ள ஆனந்த் மற்றும் அவரது கூட்டாளிகளை போலீசார் கைது செய்தனர். விருதுநகரில் ஊராட்சி தலைவியின் காரை முற்றுகையிட்டு கவுன்சிலர்கள் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஊராட்சி குழு கூட்டத்தில் நிதி ஒதுக்கீடு உள்ளிட்ட தீர்மானங்களுக்கு கவுன்சிலர்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் தீர்மான நோட்டை எடுத்துக்கொண்டு ஊராட்சி தலைவி வசந்தி அவையில் இருந்து புறப்பட்டார்.
நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே அரசு பள்ளி 6ஆம் வகுப்பு மாணவி வகுப்பறையில் மயங்கி விழுந்து உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுப்பட்டியைச் சேர்ந்த சண்முகம் என்பவரின் மகள் கனிஷ்காவிற்கு சிறுவயது முதலே இதய கோளாறு இருந்து வந்ததாக கூறப்படும் நிலையில் பள்ளியில் மயங்கி விழுந்து உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. போதைப்பொருள் பழக்கம் பெற்ற தாயே தனது மகனை வெறுத்து போக செய்யும் சூழலை உருவாக்கிவிடும் என விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் தெரிவித்திருக்கிறார். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தையொட்டி அருப்புக்கோட்டையில் உள்ள SPK கலைக்கல்லூரியில் நடைபெற்ற பேரணியை தொடங்கி வைத்து பேசிய அவர், போதைப்பொருள் பழக்கம் ஒருவரின் உடல் உறுப்புகளை சிதைத்துவிடும் அளவிற்கு கொடுமையானது என கூறினார். மயிலாடுதுறை அருகே 69 வயது முதியவர் ஒருவர் தானே ஒரு சக்கர சைக்கிளை தயாரித்து அதை ஓட்டியும் அசத்தி வருகிறார். கர்நாடக மாநிலம் KGF-இல் இருந்து வந்து பொறையாறில் உள்ள மனிதநேய அரவணைப்பு இல்லத்தில் தங்கி சேவை செய்து வரும் ஸ்ரீதரன் முதலில் ஊன்றுகோல் உதவியோடு சைக்கிளை ஓட்டி பழகியதாக கூறினார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் ரசாயனத்தை பயன்படுத்தி பழுக்க வைக்கப்பட்ட 250 கிலோ மாம்பழங்களை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். காந்தி மார்க்கெட் ரோடு மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் ஆய்வு செய்த அதிகாரிகள் பறிமுதல் செய்த மாம்பழங்களை இயற்கை உரம் தயாரிக்கும் நகராட்சி குப்பை கிடங்குக்கு அனுப்பி வைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே பாலாற்றில் இரவு நேரத்தில் நடைபெற்று வரும் மணல் திருட்டை தடுக்கும்படி கோரிக்கை எழுந்துள்ளது. பெரிய வரிகம் பகுதியில் வருவாய் மற்றும் காவல்துறை உதவியுடன் மணல் கொள்ளை நடப்பதாக அப்பகுதி பொதுமக்கள் பல முறை புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என கூறப்படுகிறது. விருதுநகரை சேர்ந்த இளைஞரை ஆணவ படுகொலை செய்த நபர்களை கைது செய்ய கோரி அவரது குடும்பத்தினர் மதுரை ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணாவில் ஈடுபட்டனர். உண்மை குற்றவாளிகளை கைது செய்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தப்பட வேண்டுமென்று அவர்கள் தங்கள் போராட்டத்தில் தெரிவித்தனர். கர்நாடக மாநிலம் தட்சிண கன்னடா மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. வெளுத்து வாங்கிய கனமழை காரணமாக சாலைகளில் தேங்கிய மழைநீரால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக அப்பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். குஜராத் முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல் பள்ளி மாணவர்களோடு கலந்துரையாடினார். பிரவேசம் 2024 நிகழ்ச்சியில் பங்கேற்ற பூபேந்திர பட்டேல் பள்ளி மாணவர்களோடு கலந்துரையாடியதோடு அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து மகிழ்ந்தார். பின்னர் மாணவர்களின் பெற்றோரை சந்தித்து கோரிக்கை மனுக்களை அவர் பெற்றுக்கொண்டார். குஜராத்தின் பனாஸ்கந்தாவில் உள்ள அம்பாஜி பகுதியில் பெய்த கனமழை காரணமாக சாலைகளில் மழைநீர் குளம் போல தேங்கியது. மேலும் அப்பகுதியில் உள்ள கடைகளுக்குள் தண்ணீர் புகுந்த நிலையில் அதனை அகற்றும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டனர். கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் வரும் நவம்பர் 5ஆம் தேதி அதிபர் தேர்தல் நடைபெறவிருக்கும் நிலையில் வேட்பாளர்களான அதிபர் ஜோ பைடனும் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் நேருக்கு நேர் சந்தித்து விவாதம் நடத்துகின்றனர். ஜார்ஜியா தலைநகர் அட்லாண்டாவில் இன்று இரவு 9 மணிக்கு நடைபெறும் இந்த விவாதம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் 2வது அரையிறுதி ஆட்டத்தில் இங்கிலாந்து அணியை இந்தியா எதிர்கொள்கிறது. இன்று இரவு 8 மணிக்கு நடைபெறவிருக்கும் போட்டியில் இந்த இரு அணிகளும் பலப்பரட்சை நடத்தவுள்ள நிலையில் இந்திய அணி வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்குள் முன்னேறும் என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் அதிகரித்திருக்கிறது. டேவிட் வார்னர் மற்றும் விராட் கோலி ஆகியோர் சேர்ந்திருக்கும் புகைப்படத்தை இன்ஸ்டாகிராமில் வெளியிட்டுள்ள ICC அதில் இரு சாம்பியன்கள் என பதிவிட்டுள்ளது. இந்த புகைப்படத்தின் மூலம் விராட் கோலி விரைவில் ஓய்வு பெறுகிறார் என்ற வதந்தியும் பரவி வருகிறது. இந்திய அணியை கண்டு இங்கிலாந்து பயப்படவில்லை என்று அந்த அணியின் முன்னாள் வீரர் நாசர் ஹுசைன் கருத்து தெரிவித்துள்ளார். கடந்த T20 உலகக்கோப்பை அரையிறுதி ஆட்டத்தில் இந்திய அணிக்கு எதிராக இங்கிலாந்து ஆடிய அதிரடி ஆட்டம் இந்த முறையும் ரிப்பீட் ஆகும் என்று அவர் கூறினார். பாரிஸ் ஒலிம்பிக் தொடருக்கான 16 பேர் கொண்ட இந்திய ஆண்கள் ஹாக்கி அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹர்மன்பிரீத் சிங் கேப்டனாகவும் ஹர்திக் சிங் துணை கேப்டனாகவும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இந்திய அணி ஜூலை 27ஆம் தேதி தனது முதல் போட்டியில் நியூசிலாந்து அணியை எதிர்கொள்கிறது.
நடிகர் சூர்யாவின் 49வது பிறந்த நாள் அடுத்த மாதம் 23ஆம் தேதி வரவுள்ள நிலையில் அதனை கொண்டாடும் விதமாக அவர் நடித்த பிரபலமான சில படங்கள் ரீ-ரிலீஸ் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி காக்க காக்க, கஜினி, வாரணமாயிரம், அயன் உள்ளிட்ட படங்கள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நடிகை சாக்ஷி அகர்வால் கருப்பு நிற கவர்ச்சி உடையில் எடுத்த ரீல்ஸ் வீடியோவை அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறார். அவ்வப்போது கவர்ச்சியான போட்டோஷூட் புகைப்படங்களை இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்து ரசிகர்களை கிறங்கடித்து வரும் சாக்ஷி அகர்வால் தற்போது பகிர்ந்திருக்கும் வீடியோவிற்கு ரசிகர்கள் ஹார்ட்டின் எமோஜிகளை பறக்க விட்டு வருகின்றனர். நடிகை நிவேதா தாமஸுக்கு வெளியிட்ட எக்ஸ் பதிவு ரசிகர்களிடையே பேசு பொருளாகியுள்ளது. அதிக நாளாகிவிட்டது, ஆனால் இறுதியாக இன்று இதய எமோஜியுடன் பதிவிட்டுள்ளதை பார்த்த ரசிகர்கள் அவர் விரைவில் திருமணம் செய்ய போகிறாரா அல்லது புதுப்பட அறிவிப்பா என கேள்வி எழுப்பி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி கூனக்காளியம்மன் கோவில் ஆணி திருவிழாவை முன்னிட்டு திரளான பக்தர்கள் மாவிளக்கு மற்றும் முளைப்பாரி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். நிகழ்ச்சியை முன்னிட்டு சரவண பொய்கையில் இருந்து எடுத்து வரப்பட்ட சக்தி கரகம் சண்முக நதியில் விடப்பட்டது. சென்னை சாந்தோம் பேராலயத்தில் கொடியேற்றத்துடன் தொடங்கிய புனித தோமையார் பெருவிழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பேராலய அதிபர் வின்சென்ட் சின்னதுரை புனித தோமையார் கொடியை ஏற்றி வைக்க வான வேடிக்கை நிகழ்ச்சிகள் நடைபெற்ற நிலையில் முக்கிய நிகழ்வான தேர் திருவிழா ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ளது. ஜாவா 350 இருசக்கர வாகனம் ஒபிசிடியன் பிளாக், கிரே மற்றும் டீப் ஃபாரஸ்ட் ஆகிய 3 புதிய நிறங்களில் கிடைக்கும் என்று அந்நிறுவனம் அறிவித்திருக்கிறது. புதிய அலாய் வீல் வேரியன்ட்களுடன் கிடைக்கும் இந்த மாடல்களின் விலை 1,98,000 ரூபாயில் துவங்குகிறது.